அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் ஒரு 2-3 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன 2-3 விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடவுள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை ஒரு சில பேர் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கடவுள் யார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த கடவுள் யாருன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதில் மிகப்பெரிய சிக்கல், குழப்பம், சர்ச்சை இது எல்லாம் கலந்துருக்கு. அந்த ஒரு சாப்டரை முடிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை பற்றி விளக்கம் சொல்லி அதை எல்லாரையும் ஏற்றுக்க வைக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கடினமான விஷயம். எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலை. அதை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய அனுபவங்கள் வேணும், தைரியமும் வேணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத, அந்த கடவுள் யார் அப்படின்ற அந்த காணொளியில் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, விஞ்ஞானபூர்வமாக விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து, அதற்கப்புறம் அதையும் மீறி சில விஷயங்கள் நடக்குது, அறிவியலை மீறியும் சில விஷயங்கள் நடக்குது. அந்த அறிவியலை மீறி நடக்கும் அந்த விஷயங்களுக்கு யார் காரணம் என்றால் இறைவன்தான் காரணம் என்று நாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல், புத்தர் இறைவன் இல்லை என்று சொன்ன போதிலும், சமண மதங்கள் இறைவன் இல்லை என்று சொன்ன போதிலும், ஓஷோ இறைவன் இல்லை என்று சொன்ன போதிலும், சில மதங்கள் கடவுள் இல்லை என்று சொன்ன போதிலும், நாம் அவைகளை எல்லாம் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மறுத்து, ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் இங்கு எதுவுமே நடக்காது, ஒரு திட்டமிடல் இல்லாமல் இங்கு எதுவுமே இல்லை, திட்டமிடல் இல்லாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது, இந்த அடிப்படையான சில ஆதாரங்களோடு நம்ம இந்த கடவுள் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த காணொளியில் நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அது நம்மளுடைய ஆழ்ந்த அனுபவமும், பல நூல்களில் அவர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டும், சித்தர்களுடைய மகான்களுடைய கருத்துக்களை முழுமையாக எடுத்துக்கொண்டு அதில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இது நான் சொன்ன மாதிரி, இதை நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த காணொளியை போடணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் அல்ல. இந்த காணொளி எல்லாம் யாருக்கு அப்படின்னா, இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்காக. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும். என்ன அப்படின்னால், ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம், தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெறுமையாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய காரண அறிவுலாம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில குருமார்கள் இருக்கிறார்கள், நீங்கள் யோகா வகுப்பிற்கு வரும்பொழுது உங்களுடைய காரண அறிவுகள், நீங்கள் இதுவரையிலும் கற்ற விஷயங்கள், இதை எல்லாத்தையும் வாசலில் எப்படி காலணிகளை கழட்டிவிட்டு வருகிறோமோ அதே போல் அதை நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு வாருங்கள்.
இங்கே நாங்கள் சொல்வதை கவனமாக கேளுங்கள், அதை பயன்படுத்துங்கள். அது உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிறதா, அதை சரியான ஒரு வழிக்கு நிலைக்கு உங்களை கொண்டு செல்கிறதா என்று பாருங்கள். அப்படி கொண்டு செல்லவில்லை என்றால் நாங்கள் சொன்ன விஷயத்தையும் நாங்கள் சொன்ன வழிமுறைகளையும் தூர வைத்துவிட்டு நீங்கள் எந்த வழிமுறைகள் ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறீர்களோ அந்த வழியில் நீங்கள் செல்லலாம் என்று கூறும் வழக்கம் இருந்திருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உண்மையான தெள்ளத் தெளிவான அறிவிற்கும் இந்த காரண அறிவிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்கே பொய்யா இருக்குது, எதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் உண்மையாக இருக்குது. நேற்று காணொலியில் கூட நான் சொன்னேன், நம்ம பிறப்பும் இறப்பும் ரெண்டுமே இயல்பானது, எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடியதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது அப்படி கிடையாது. பிறப்புன்றது இயல்பாக இருக்கலாம், ஆனால் இறப்புங்கிறது அது இயல்பானது அல்ல. அந்த இறப்பை நாம் தவிர்க்கலாம் என்று சித்தர்களும் மகான்களும் கூறியிருக்கின்றனர். நம்மளுடைய அனுபவத்தின் பிரகாரமும் நம்மளும் அதை அனுபவிச்சிருக்கோம், அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறோம் என்று நான் நேற்றைய காணொலியில் கூட சொல்லியிருந்தேன். மீண்டும் மீண்டும் சிலர் அதை தவறுதலாக புரிந்து கொள்ளும் நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னால், இந்த உருவ வழிபாட்டு கற்சிலைக்குள் கடவுள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது இருக்குன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொன்னாலும், இந்த உலகத்தில் மிக அதிக கூட்டம் இதையே நம்பி வாழ்கின்றன. உங்களுடைய கருத்துகள், உங்களுடைய அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அப்படி இருந்தால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையின் வழியிலே நீங்கள் தாராளமாக செல்லலாம். இங்கே எங்களுக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னு கேட்டிங்கனால், இங்கே இருக்கும் மனிதர்களையும் இங்கே இருக்கும் இன்னும் கேட்க போனால் உயிரினங்களையும் நாம் சமமான உயிரினங்களாகவே இங்கே பாவிக்கிறோம். இந்த மனித கூட்டத்தை எப்படி பார்க்கிறோம் என்றால், நம் சக உயிர்களாகவும் சக தோழர்களாகவும் சக சகோதரர்களாகவும் உறவினர்களாகவும் தான் நாம் பாவிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதலில் அப்பாவோட அப்பா, அவங்க அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பான்னு முதல் மனிதன் ஒருத்தன் உருவாகியிருக்கான் இல்லையா, முதல்ல ஒரு மனிதன் உருவாகியிருப்பான். அந்த வழி தோன்றலில் நாம் எல்லாம் வந்திருப்போம். ஆனால் நாம் எல்லாம் உறவினர்கள்தான் என்பதை இங்கே இருக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவினர்களாகிய இந்த சகோதர சகோதரிகள் முன்னேறி இந்த பெரும் நிலையை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தினால்தான் இதையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக பதிவிடுகிறோம். இது ஒன்றும் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவிடுவதல்ல. திரும்பவும் இதை நான் சொல்கிறதுக்கு முற்படுறேன். ஏன்னால் நிறைய காணொலியில் இந்த பாடலை நான் சொல்லியிருக்கேன், விளக்கம் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு நபர் இதை கேட்டதுனால திரும்பவும் இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இதை நான் சொல்கிறேன். நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரியின் சுவை அறியுமோ. ஒரு சாதாரண ஒன்றும் தெரியாத ஒரு பாமர நபர்களுக்கு கூட இதை தெளிவாக எடுத்து சொன்னால் புரிந்துவிடும். நட்டக்கல் என்னைக்காவது பேசியிருக்கா, பார்த்துருக்கா? ஒரு கரியின் சுவையை ஒரு பானை எப்படி அறியாதோ அதே போல்
ஒரு சிலையாகப்பட்டதற்கு உயிர் கிடையாது. அதை நாம் சொல்வதை அது கேட்காது, காது கொடுத்து கேட்காது. இறைநிலை என்பது இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த கற்சிலையில் அந்த உங்களுடைய நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க இல்லையா, அது அந்த இயற்கையோடு கலந்து அந்த இறைவனிடம் சென்றடையும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்குள் ஒரு துளியாக இறைவன் இருக்கிறான். அவன் யார் என்றால் இந்த ஜீவன். இந்த ஜீவன் அதை உணருவான். உங்களோட கோரிக்கைகள், உங்களோட ஆசைகள், அங்கே போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க இல்லையா, அதை இந்த ஜீவன் முதலில் கேட்டுப்பான், உணர்ந்துப்பான். அதுக்கப்புறம் அந்த பரமாத்மாவும் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கும் அந்த பரமாத்மாவும் உணருவான் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த பானை கரியின் சுவை அறியாதோ, அந்த சிலையும் மற்றவர்களோட உணர்வை புரிந்து கொள்ளாது. இதை திருமூலரும் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பாடல் வழியாக அவர் சொல்லியிருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், தெல்லம் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனும் காணாமணி விளக்கே அப்படின்னு அந்த பாடலை சொல்லியிருக்கிறார். உள்ளம்தான் பெருங்கோயில், ஊன் உடம்பு தான் ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதில் இருக்கிற உயிர் தான் உங்களை கடவுளாகவும் கடவுள் தன்மைக்கும் மாற்றக்கூடிய தகுதி படைத்தது. அந்த ஜீவன் தான் சிவமாக மாறுகிறது. அந்த சிவமே கடவுள் அப்படின்னும், அந்த சிவத்தன்மைக்கு போன பிறகு அங்கே அருட்பெருஞ்சோதி இருக்கார். அந்த அருட்பெருஞ்சோதியை நீங்கள் தரிசிக்கும் பொழுது நீங்கள் அந்த பிறவா பெருநிலையை, அந்த 1000 கோடி சூரியனோட பிரகாசம், அதை நீங்கள் உணருவீர்கள். அதுவே முக்தி நிலை, சமாதி நிலை என்று திருமூலரும் சிவவாக்கியரும், அதை மட்டுமல்லாமல் காலங்கி, சட்டமுனி, மச்சமுனி, அகத்தியர், காகபுசுண்டர், இது மாதிரி நிறைய மகான்களை, சித்தர்களை அடுக்கி கொண்டே போகலாம். இப்போ இது மட்டுமல்லாமல் ஆந்திர பிரதேசத்தில் வேமண்ணா என்ற ஒரு மிகப்பெரிய ஞானி இருக்கிறார். அந்த ஞானியும் இதை தான் சொல்கிறார். அது அந்த பாடல்கள்லாம் நம்ம கேட்கும்பொழுது நமக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது, வள்ளலார் சொன்னதை இவர் அப்படியே சொல்லியிருக்காரு, சிவானந்த பரமஹம்சர் சொன்னதை இவர் அப்படியே சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, அது முக்கியமான பிரதேசங்கள், மாநிலங்கள். எந்த மாநிலம்? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு. இந்த 4 மாநிலங்களிலும் அதிக மகான்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல் வடநாட்டிலும் சில மகான்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தென் தமிழகம் இருக்கு இல்லையா, இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் பசவண்ணா என்ற ஒரு ஞானி இருந்தது போல், கர்நாடகத்தில் ஆந்திரத்தில் வேமண்ணா என்ற ஒரு ஞானி இருந்தது போல், கர்நாடகத்தில் பசவண்ணா என்ற ஒரு ஞானி இருந்திருக்கிறார். அந்த பசவண்ணா என்ற அந்த ஞானி என்ன குறிப்பிடுகிறார் என்றால், கடவுள் என்ற ஒரு விஷயமே கிடையாது, மனிதன்தான் கடவுள். அவர் இந்த லிங்காயர் வீர சைவ மதத்தை சார்ந்தவர். அந்த வீர சைவ மதத்தை தோற்றுவித்தவர் இந்த பசவண்ணா. இந்த பசவண்ணா என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் என்ற ஒன்று கிடையாது, இந்த மனிதனுக்குள்ளார தான் கடவுளை உணர முடியும்.
முதலில் நீங்கள் மனிதர்களை மதிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். பல உண்மைகளை இந்த மனிதர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இங்கே கடவுள்ன்ற ஒன்றும் கிடையாது. இந்த மனிதர்களுக்கு மனிதர்கள் உதவி செய்வது தான் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய இறைவனுக்கு செய்யும் பணியாகும் என்று அந்த பசவண்ணா கூறியிருக்கிறார். அந்த லிங்காயர் அந்த மதத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மனிதனை தான் உயர்வாக சொல்வார்கள். அவர்கள் இறைவனை வணங்க மாட்டார்கள். அந்த சமாதி நிலையை அடையும் இந்த சித்தர்கள் மகான்கள் சமாதி நிலையை முக்தி நிலையை அடைந்த அந்த மனிதர்களை தான் அவர்கள் கடவுளாக வணங்குவார்கள். அப்படி ஒரு வழிமுறை இருக்கு. அதை மதம் என்று சொல்வதை விட ஒரு இயக்கம், அப்படி ஒரு இயக்கம், அவங்களோட வழிபாட்டு முறை அப்படின்னு ஒன்று இருக்கு. அவர்களையும் மீறி நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கடவுள் என்பவர் இங்கு இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக ஒன்று இந்த உலகத்தில் இருந்தே ஆக வேண்டும். அது திட்டமிடாமல் இங்கு நமக்கு மூக்குன்னு ஒன்று இருக்கிறதும் கண்ணுன்னு ஒன்று இருக்கிறதும் வாயின்னு ஒன்று இருக்கும். இது இந்த அளவு தான் இருக்கணும், இதில் 2 ஓட்டை தான் இருக்கணும், கண்ணுங்கிறது 2ஆக தான் இருக்கணும். இப்படியெல்லாம் ஒரு திட்டமிட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் வாய் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களுக்கு கூட வாய் கண் மூக்கு, அதுக்கும் இருதயம் உயிர், இது எல்லாம் இருப்பது என்பது ஒரு திட்டமிடாமல் முடியாது. ஒரு திட்டமிடல் வேண்டும். அந்த திட்டத்தை யார் தீட்டியிருக்கிறார் என்றால், ஆகவே இதற்கெல்லாம் ஒரு ஆதாரம் வேண்டும். அதுதான் கடவுள் நிலை அப்படின்னு நம்ம வலியுறுத்தணும். இந்த வலியுறுத்துவதற்கான காரணம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்களே. ஆனால் இதையெல்லாம் நிறைய உண்மைகளை கண்டுபிடித்து நீங்கள் கடை தேறுவதற்கு மிகுந்த நேரமாகும். இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கே உங்களுக்கு டைம் பத்தாது. அதனால் இதையெல்லாம் ஆராய்ந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்கள் சென்றீர்களேயானால் நீங்கள் சீக்கிரம் இந்த பெருநிலையை அடைந்து விடலாம் என்ற நோக்கில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் மீறி நீங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னால் அது அவர்களுக்கு உள்ள சுதந்திரம். அதை யாரும் இங்கே தடுப்பதற்கு இங்கு யாரும் இல்லை. அது அவர்களுடைய விருப்பம். அவரவர்களுக்கென்று ஒரு சுய சிந்தனை இருக்குது. அந்த அறிவு எந்த அளவுக்கு நுட்பமாக போக முடியுமோ அந்த அளவிற்கு தான் அது போகும். ஒரு அரிஸ்டாட்டிலின் அறிவு பிளாட்டோவுக்கு இருக்குமா அப்படின்னால் இருக்காது. ஒரு பிளாட்டோவோட அறிவு ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு இருக்குமா அப்படின்னால் இருக்காது. அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்திருக்கும். எல்லோருக்கும் ஒரே அறிவு இருக்காது. சரி, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த மாற்றத்திற்கெல்லாம் காரணம் எதுவென்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் பாவம் புண்ணியத்தின் அடிப்படையாக வருகிறது, ஊழ்வினையின் அடிப்படையாக வருகிறது என்று நம் முன்னோர்களும் சித்தர்களும் வள்ளுவ நாயனாரும் கூறியிருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எல்லா சித்தர்களும் மகான்களையும் ஆராய்ந்து சொல்லப்பட்ட உண்மைகள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யோகானந்தர் ஏதோ ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு, கடவுள் சிலையில் இருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் கூறினீர்களே. ஆனால் அதை
நீங்கள் சரியான அந்த பேஜை நம்மளிடம் காமித்தால் அதற்கு முந்தியும் பிந்தியும் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெளிவாக நான் விளக்க முயற்சிப்பேன். 2வது, யோகானந்தர் அப்படி கூறவில்லை. நீங்கள் சரியாக மீண்டும் அதை படிக்க வேண்டும். 2வது, அப்படியே அவர் கூறியிருந்தாலும், அப்படி அவர் கூறியிருந்தால் யோகானந்தரை மறுப்பதற்கு நமக்கு ஒன்றும் இங்கே எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஏனென்றால் நாம் உண்மைக்கு புறம்பாக எப்பொழுதும் பேசுவதற்கு தயாராக இல்லை. இது யாருடைய கருத்து? இதன் மூலமாக இதையெல்லாம் நாம் கூறுகிறோம் என்றால் நமக்கெல்லாம் முன்னோடிகள், வழிகாட்டிகள் இந்த சித்தர்களும் மகான்களும். இந்த சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நம் அனுபவத்தில் போட்டு பார்த்து உங்களுக்கு இது விளக்கமாக சொல்லியிருக்கோம். இதனால் தான் நாம் ஜெகஜோதி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இதை வேறு விதமாக அணுகியிருக்கிறார். அவர் கடவுள் என்று எந்த இடத்திலும் கூறியிருக்க மாட்டார். அதேபோல் இந்த ஜீவன் தான் கடவுள் என்று அவர் எந்த இடத்திலும் கூறியிருக்க மாட்டார். ஆனால் இந்த ஜீவன் தான் எல்லாத்தையும் உணரும், இந்த கடவுள் தன்மையை உணரக்கூடிய தகுதி படைத்தது இந்த ஜீவன்தான் என்று மறைமுகமாக குறிப்பிட்டிருப்பார். அவர் சொல்லும் கருத்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த கடவுள்ன்ற அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னால் அதில் நிறைய சர்ச்சைகள், பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்றதுனால இந்த கடவுளை நாம் உணர வேண்டும் என்றால் நமக்குள் என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். அப்போ அந்த ஜீவன் இந்த உடம்புல இருந்தால் தான் இந்த ஐம்புலன்கள் வழியாக நாம் எந்த நிலையாக இருந்தாலும் உணர முடியும். இந்த ஜீவன் இல்லை என்றால் பிணம். அப்போ இந்த பிணத்திற்கு ஏதாவது உண்டா அப்படின்னா எதுவுமே கிடையாது. கடவுள் உண்டா, அதுக்கு கடவுள் இருக்கா இல்லையா, அதெல்லாம் எந்த அக்கறையும் அதுக்கு கிடையாது. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். அப்போ முதற் கடவுள் உங்களுக்கு எது அப்படின்னால் நம்முடைய ஜீவன் என்பதை அவர் தெளிவாக உணர்த்தியிருப்பார். இந்த உயிர் தான் கடவுள் என்று சொன்னால் அதுவும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள இயலாது. இந்த ஜீவன் சிவத்தன்மைக்கு போகும்போது தான் அது கடவுள் தன்மையை உணர முடியும், அடைய முடியும். ஜீவனாக இருந்தால் அது கடவுளாக ஆக முடியாது. எல்லோருக்குள்ளரையும் உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்படி ஜீவன் இருக்கும்போது எல்லோரையும் கடவுளோட குழந்தை அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். கடவுளோட ஒரு துளி அவங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் எல்லாருமே கடவுள் ஆகவார்களா? ஜீவன் இருக்கிற எல்லாருமே ஆக முடியாது. ஒரு மனிதன் நகரக்கூடிய, பேசக்கூடிய, காணக்கூடிய, கேட்கக்கூடிய தன்மைகள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய இந்த மனிதன் இறைநிலையை உணர முடியும். இது எதையுமே செய்யாத ஒரு உருவம், சிலை உணர முடியுமா அப்படின்னால் அந்த சிலை கடவுள் தன்மையே உணர முடியாது. புத்தன் என்ன கூறுகிறான் என்றால், இந்த பெண்களுக்குள்ளரையும் ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது, அவர்களாலும் சிவத்தன்மைக்கு போக முடியும். ஔவையார் அந்த சிவத்தன்மையை உணர்ந்தவர். யுவஸ்டி நிறைய பெண் சித்தர்கள் இருக்காங்க. இப்படி இருந்த போதிலும் புத்தன் பெண்களுக்கு ஞானம் என்பதை மறுக்கிறான் சில காரணங்களால். அப்படி அவன் கடவுளே இல்லைன்றான் புத்தன். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் புத்தர்கிட்ட, மகாவீரர்கிட்ட, சித்தர்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? அதனால தான் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால், நூல் வடிவத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு அனைத்து கருத்துக்களையும் உண்மைகளையும் சில பேருக்கு பகிர்ந்து விட்டு பாக்கி எல்லாத்தையும் நூல் வடிவத்தில் எழுதிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற போல் டெக்னாலஜி அப்போ கிடையாது. இப்படி டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் நீங்கள் நிறையா விஷயங்களை
ஈஸியாக தெரிஞ்சுக்கிறீங்க. இல்லைன்னா ஈஸியாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. சிவானந்த பரமஹம்சரே அதற்காக தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னால், இந்த ஜீவனை பற்றி பேசியிருக்கிறாரே தவிர மற்ற அந்த கடவுள்ன்ற அந்த விஷயத்துக்குள்ளே அவர் அதிகமாக போகலை. அந்த கடவுள்ன்ற அந்த பெருஞ்சோதியை பார்த்துவிட்டு அங்கே நிற்பது அல்லாமல் அதை கடந்த சதாசிவ நிலையை அடைய வேண்டும் என்ற அந்த உணர்வை அவர் உணர்த்தி இருக்கிறார். அவர் மட்டும்தான் உணர்த்தி இருக்கிறாரானா? இல்லை, வள்ளலாரும் உணர்த்தி இருக்கிறார். இப்படி நுட்பமான விஷயங்கள் எல்லாம் இந்த யோகத்தில் இருக்கிறது. ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு இது நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், உண்மைகளை சொல்லும் பொழுது சில பேருக்கு வலிக்க தான் செய்யும். இப்போ ஒரு தவறை ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அந்த தவறை செய்பவர்களுக்கு அதுக்கு வலிக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் உணரும் பொழுது அது இந்த பேருண்மையை உணரும் பொழுது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதற்காக ஒரு காணொளியை நான் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. சரி, பரவாயில்ல, நீங்கள் தெளிவு பெற்றால் அதுவே எனக்கு சந்தோஷம். இப்போ இப்படி சிவானந்த பரமஹம்சர் கற்சிலைகளிலோ பொம்மைகளிலோ இதை கடவுள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கூட்டம் இதில் கடவுள் இல்லை என்று தெளிவாக சித்த வேதத்தில் கூறியிருக்கிறார். அதை தான் நாம் இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்லாமல் வேதங்கள், புராணங்கள் இவைகள் அனைத்தும் சாதாரணமான விஷயங்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் சில காரணங்களால் தான் சில விஷயங்களை சொல்லியிருப்பார்கள். ஆகவே பெரியவர்கள் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சித்தர்களும் மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள். இதில் அகத்தியர் பாடல்கள்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னால் அவர் வேறு மாதிரி சொல்லியிருப்பார். நாங்கள்லாம் நயமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். அகத்திய பெருமான் சில விஷயங்களை மோசமாக கூறியிருப்பார். பட்டினத்தார் சில விஷயங்களை ரொம்ப தாழ்வாக சொல்லியிருப்பார். குன்னங்குடி மஸ்தான் அவர் இதை விட வேறு மாதிரி சொல்லியிருப்பார். இப்படி நிறைய நூல்கள் இருக்குது, ஆதாரமான நூல்கள் நிறைய இருக்குது. இறைவன் யார் என்று சொல்லுவதற்கான விளக்கங்கள். அது மட்டுமல்லாமல் நமச்சிவாயம் என்று சொல்லி சித்தர்கள் நமச்சிவாயம் என்று சொல்லிவிட்டாலோ, பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி அவர்கள் கூறியிருந்தாலோ, அதை உணர்வதற்கான அவர்கள் எந்த பஞ்சாட்சரத்தை சொன்னார்கள், எந்த நமச்சிவாயத்தை சொன்னார்கள் என்று உங்களால் புரிந்து கொள்ள இயலாது. அதனால்தான் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த சிவானந்த பரமஹம்சர் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறார். சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் மற்ற விஷயங்களை போட்டு நாம் குழப்பிக்கொள்ளாமல், இதையெல்லாம் மற்றவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லியிருக்காங்க, இதை நான் ஏற்றுக்கணுமா, அந்த தர்க்கத்துக்கெல்லாம் போகாமல் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த கருத்துக்களை ஏற்று அதன் வழியில் நாம் பயணிப்பதே மிக சிறந்த புத்திசாலித்தனம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை புத்திசாலித்தனம் சொன்னா, இப்போ இந்த உறவினர்களாகிய நீங்கள் அனைவரும் பெருநிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு அவா நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு காலம் குறைவாக இருக்குது. இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு தான் நம்ம இந்த நிலையை, பெருநிலையை அடைய முடியும். உடனே உங்களை செய்ய சொல்ல, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வாங்க. நீங்கள் எல்லாம் கைகோர்த்து நம்ம கூட வரணும், எல்லாரும் இந்த நிலையை அடையணும் தான் நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் மறுத்து பேசினாலும் என்ன சொன்னாலும்
நம்ம அதற்கெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் உண்மைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்படி சிவானந்த பரமஹம்சர் வேத நூல்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பெரிய பெரிய மகான்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த இடைச்செருகள் வந்திருப்பது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் நிறைய பாடல்களை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நம் தமிழ் மொழி தோன்றி எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆயிருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா என்ன? அறிவியல் விஞ்ஞானி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சி இன்னொரு விஞ்ஞானி மறுக்கிறான். இப்படி மறுத்துக்கிட்டே அந்த பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் உணர்ந்துட்டீங்களா என்ன? அப்போ நம்ம இதையெல்லாம் ஆய்வு பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். இது சாதாரணமாக உங்களுக்கு சொல்லலை. எங்களுக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னால், இந்த முட்டாள்களை உருவாக்கும் இந்த நபர்களை நம்பி இந்த உலகம் போகுது என்ற ஆதங்கம் எங்களுக்குள்ளே இருக்குது. ஏனால் நீங்கள் எல்லாம் சீக்கிரம் முன்னேற வேண்டும் என்ற அந்த அவா நம்மள்கிட்ட இருக்கிறதுனால அதையெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லாருமே பொய்யே பேசிகிட்டு இருந்தால் இங்கே உண்மையை யார் தான் பேசுகிறது? இங்கே உண்மையை பேசுவதற்கு ஆள் வேணுமா வேணாமா? இப்போ உண்மையை பேசினா உங்களுக்கு வலிக்குது அப்படின்னால் அதற்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எங்களை போல ஆட்கள் இருக்காங்க. நாங்கள் சில விஷயங்களை ஏற்கனவே நான் பதிவு போட்ட மாதிரி புத்தரையே மறுக்கிறோம், சில விஷயங்களில் மகாவீரரையே மறுக்கிறோம். அப்புறம் ஆசிவகம் அப்படின்ற நம்ம ஆதி தமிழனுடைய ஒரு முறை இருக்குது. அதில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. 1-2 விஷயங்கள் அதிலேருந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ நம்ம அறிவுக்கு தெளிவான அறிவுக்கு எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதையெல்லாம் நாம் அனுபவத்தின் வாயிலாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சித்த வித்தியார்த்திகள் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் அதை உணர்கிறார்கள், உணராமல் போகிறார்கள். அதை பற்றி நமக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. நாம் சொல்வது நம்மளோட கடமை. அதை நம்ம வலியுறுத்துகிறோம். அதுக்கு மேலே அவங்க எடுத்துக்கலைன்னா அதை பற்றி நமக்கு எந்த விதமான அவங்கள பற்றி எந்த விதமான அக்கறையும் பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் சித்த வித்தியார்த்திகள் இந்த சாமிகளோட முறைப்படியோ இந்த கடவுள்ன்ற அந்த முறைப்படியோ நீங்கள் சித்தவேத கருத்துக்களை அனுசரித்தே நம்மளோட பயணமெல்லாம் இருக்கணும். நீங்களும் அந்த உருவ வழிபாட்டில் போயிடக்கூடாது. வள்ளலார் சொன்ன மாதிரி நீங்களும் அந்த அருட்பெருஞ்சோதி தான் இறைவன் அப்படின்னு சொன்னால் உருவ வழிபாட்டில் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னேன். என்னோட உருவத்தை வச்சே வணங்குறானே அப்படின்னு வள்ளலார் நோகிற மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருந்தது. நல்ல நல்ல மகான்கள் சித்தர்கள் எல்லாம் மனம் நொந்து அவர்கள் பேசாமல் இருந்ததற்கும் சீக்கிரம் அவர்கள் சமாதி நிலையை அடைந்தும் ஒளிரூபமாக மறைந்ததற்கும் காரணம் என்னவென்று கேட்டால் இந்த மனித சமுதாயத்தின் அட்டுழியங்கள். யாருமே கேட்காததுனால அவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள்? சீக்கிரம் போய்விட்டார்கள். ஒரு மகான் நினைச்சா ஒரு 200 வருடம் 150 வருடம் 500 வருடம் வாழ முடியாதா என்ன? முடியும். அவர்கள் நினைத்தால் வாழ முடியும். இந்த மனித கூட்டம் என்ன சொன்னாலும் அவர்கள் அதை உணர்வது இல்லை, உணரவும் முடியாது. அவர்களோட கர்மா வழிதான் அது நடக்கும். அவர்கள் எந்த ஜென்மத்தில் உணர்வார்களோ அந்த ஜென்மத்தில் தான் உணர முடியும். அப்போ அந்த மாயை என்ற கர்மா அவர்களை அந்த உண்மையை அவர்களுக்கு உணர்த்தாமல் மறைக்கும் என்பது